வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடி தமிழ் தொலைக்காட்சியில் தினசரி தேவையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிடி தமிழ் தொலைக்காட்சியில் தமிழ் நியூஸ் ரீடர், ஆங்கர், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், எடிட்டல் அசிஸ்டன்ட்ஸ், காப்பி எடிட்டர்ஸ், ப்ராட்காஸ்ட் அசிஸ்டன்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ் அசிஸ்டன்ட், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், கேமரா பெர்சன்ஸ், கேமரா அசிஸ்டன்ட், சிஜி ஆர்டிஸ்ட் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்ப படிவம், வயது வரம்பு, கல்வி தகுதி, பணி அனுபவம் மற்றும் விவரங்களுக்கு டிடி தமிழ் நியூஸ் என்ற எக்ஸ் பக்கத்தில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு இடம்பெற்ற 15 நாட்களுக்குள்ள இந்த விண்ணப்ப படிங்களை வந்து கேரியர் டிடி தமிழ் நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு வந்து சேர வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், செய்தி பிரிவு தலைவர், டிடி தமிழ் தொலைக்காட்சி, எண் 5, சுவாமி சிவானந்தர் சாலை, சென்னை 6,05,000. ரீடர்ஸ், ஆங்கர்ஸ் ஜாபு 21 வயசுல 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கணும். டிகிரி படித்தவங்களா இருக்குன்னு முறை பார்த்து பேசவும் படிக்கவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து இந்த வேலைக்கான தகுதி. அடுத்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 21 வயசுல 50 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் டிகிரி ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் நாலேஜ் வந்து தமிழில் வந்து இருக்கணும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடிட்டோரியல் அசிஸ்டன்ட் நியூஸ் எடிட்டர் 25 வயசுலேயே 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி படிச்சிருக்கணும். அதே போல் ஜேர்னலிசம் வந்து டிகிரி டிப்ளமோவில் படிச்சிருக்கணும். மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஒர்க் ரிலேட்டடில் நியூஸ் ப்ராட்காஸ்ட் நியூஸ் ஆர்கனைசேஷனில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடிட்டர்ஸ் வந்து 21 வயசுலேருந்து 50 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி படிச்சிருக்கணும். ஜேர்னலிசமில் கம்யூனிகேஷனில் டிகிரி டிப்ளமோ படிச்சிருக்கணும். இதுலேயே 3 வருஷம் வந்து ஒர்க் ரிலேட்டடாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராட்காஸ்ட் அசிஸ்டன்ட் வேலை 21 வயசுலேருந்து 50 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி படிச்சிருக்கணும். டிகிரி இல்லைனா டிப்ளமோவில் டிவி அண்ட் ரேடியோ ப்ரொடெக்ஷன் படிச்சிருக்கணும். ப்ரொடெக்ஷன் அசிஸ்டன்ட் வேலைக்கு 21 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும். டிகிரி படிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் ஃபிலிம் அண்ட் வீடியோ எடிட்டிங் வந்து படிச்சிருக்கணும். 1 வருஷமாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வீடியோ எடிட்டர்ஸ் இந்த வேலைக்கு 25 வயசுலேருந்து 50 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி படித்தவங்களா இருக்கணும். இல்லைனா டிப்ளமோ ஃபிலிம் வீடியோ எடிட்டிங் படித்தவங்களா இருக்கணும். 3 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்கணும். கேமரா பெர்சன்ஸ் 25 வயசுலேயே 50 வயசுக்குள்ளே இருக்கணும். 10வது 12வது படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதோட டிப்ளமோ சினிமா கிட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். 1 வருஷமாவது அனுபவம் இருக்கணும். கேமரா அசிஸ்டன்ட் வேலைக்கு 25 வயசுலேயே 50 வயசுக்குள்ளே இருக்கணும். 12வது படிச்சிருக்கணும். டிகிரி இல்லைனா டிப்ளமோவில் வீடியோகிராஃபி வந்து படிச்சிருக்கணும். 1 வருஷமாவது வந்து அனுபவம் இருக்கணும். சிஜி ஆர்டிஸ்ட் இந்த வேலைக்கு 21 வயசுலேயே 50 வயசுக்குள்ளே இருக்கணும். 12வது படிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து இந்த ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கணும். 1 வருஷமாவது வந்து அனுபவம் வந்து இந்த வேலைக்கு இருக்கணும். இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். நேம் ஆஃப் த போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து எழுதிக்கணும். அதுக்கு கீழே உங்கள் பேர் பிளாக் லெட்டர்ஸில் கேபிட்டலில் பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் பிறந்த இடம், மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா, ஜெண்டர் ஆனா பெண்ணா, நேஷனாலிட்டி இதுதான் வந்து இந்த ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு கேட்குது. அடுத்து வந்து உங்களுடைய கேட்டகரி எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, அதர்ஸான்னு கேட்குது. உங்கள் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து ஸ்பீக், ரீட், ரைட் அந்த அடிப்படையில் எழுதிக்கலாம். இமெயில் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து இதில் இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிக்கணும். பர்சன்ட் அட்ரஸ் அதே போல் ஃபில் பண்ணிக்கணும். ஏதாவது கேஸ் உங்கள் மேலே இருக்கா அந்த மாதிரி கேட்குறாங்க. அது சம்மந்தமாக ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்குது. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஜி, டிப்ளமா, கிராஜுவேஷன், இன்டர்மீடியேட், மெட்ரிகுலேஷன், அதர்ஸ் இந்த அடிப்படையில் எங்கே படிச்சிங்க, என்ன யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் மார்க் இந்த அடிப்படையில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் எதாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அவார்ட்ஸ் எதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். எங்கே வேலை செஞ்சீங்க, என்ன வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க, இந்த ஃபீல்டில் எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸு, சேலரி எவ்வளோ, ஏன் அந்த வேலையை விட்டு வந்தீங்கிறத நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் வித் டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ரெஃபரன்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க டீட்டெயில்ஸு, எனி அதர் ரிலிவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் அதுவும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு கீழே வந்து சைன் பண்ணிக்கிட்டு உங்கள் பேரை வந்து கேபிட்டலில் எழுதிக்கிட்டு எந்த டேட்டில் நீங்கள் அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டும் உங்கள் பிளேஸும் வந்து அதில் எழுதிக்கிட்டு நீங்கள் வந்து நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த முகவரிக்கு வந்து நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி.